இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதி புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான சிதம்பரனார் வீதி புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இப்பணிகளுக்கான மேற்கண்ட வீதிகளில் உள்ள வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதிதாக அமைக்கப்பட உள்ள சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதற்கு முன்பாக வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரி சிறுமிக்கு ஆபாச படத்தை அனுப்பி மிரட்டி உல்லாசத்திற்கு அழைத்த மன்னார்குடியை சேர்ந்த 30 வயது வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அறிமுகமில்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து அவருக்கு நட்பு அழைப்பு வந்துள்ளது. பின்னர் அவர் அந்த நபருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த நபரை தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிறுமி அந்த காதலை ஏற்க மறுத்துள்ளார். கோபமடைந்த அந்த நபர் உனது போட்டோவை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அந்த நபர் தான் கடலூர் வந்துவிட்டதாக கூறி நீ கடலூர் வரவில்லை என்றால் உன்னுடைய போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்று சிறுமியை மார்பிங் செய்த புகைப்படம் ஒன்றை அந்த பெண்ணிற்கு அனுப்பி மிரட்டிய நிலையில் இணையவழி காவல்துறையினர் கடலூர் சென்று பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த முஜிப் அலியை கைது செய்தனர். அந்த நபரிடமிருந்து தொலைபேசியை பார்த்த பொழுது அந்த சிறுமியை மார்பிங் புகைப்படம் இருந்துள்ளது. மேலும் அவரது மொபைலை ஆய்வு செய்தபோது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்ற கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அழைப்பு விடுத்து தவறான முறையில் செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிய வந்தது. முதலில் நட்புடன் பழகி பின்னர் பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் வர சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அவர் 10க்கும் மேற்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் 5க்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் ஐடியை பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய செல்போனில் 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள் அந்தரங்க வீடியோக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை வைத்து கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை லாஸ்பேட்டை மகாவீர் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கூறி நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் 3வது மற்றும் 4வது மெயின் ரோடு வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 19,41,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் தார் சாலை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், மகாவீர் நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விளக்கு எரிய வைக்க மின்துறை உதவி பொறியாளர் முரளிதரன் அவர்களை அனிமல் கெனடி எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் அங்காளம்மன் கோவில் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஐமாஸ் விளக்கு எரியவில்லை. அங்கு இருள் சூழ்ந்த பகுதியில் மீன்பிடிக்க தொழில் செய்ய சிரமமாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நேர்ந்திட உள்ளதாகவும் பகுதி குடியிருப்பு மக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கெனடி அவர்களிடம் தெரியப்படுத்தினர். இது குறித்து மின்துறை பிரிவு முரளிதரன் உதவி பொறியாளர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அலுவலகம் சென்று சந்தித்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று சீர் செய்து கொடுப்பதாக மின்துறையினர் உறுதியளித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், கோவிந்த் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி செந்தில் குமரன் அறக்கட்டளை சார்பில் 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செந்தில் குமரன் அறக்கட்டளை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி முத்தியால்பேட்டையில் வீடுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பயிற்சி IAS அதிகாரிகள் 20 பேர் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சி முடித்த 20 IAS அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் பயிற்சி IAS அதிகாரிகள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றனர். அங்கு முதல்வர் ரங்கசாமியை அவர்கள் நேரில் சந்தித்து பேசினர். அப்போது புதுவையின் பாரம்பரியம் மற்றும் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தனர். புதுவை அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முதல்வர் விளக்கினார். அதன்பின் அவர்கள் கடற்கரை சாலை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் தொடங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கமும் பெங்களூரு விக்னேஸ்வரையா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுகம் வளாகத்தில் இன்று தொடங்கியது. 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ள தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டனர்.
கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் திரு ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் திருமதி சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 அறிவியல் மாதிரி மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தனர். காலையில் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிடவும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாலையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெறும். இவ்விழாவானது பிள்ளைகள் மனதில் உயர்ந்த அறிவியல் சார்ந்த ஆக்கத்தையும், சுற்றுப்புறத்தையும் ஆராயும் ஆர்வத்தையும் வளத்தோடு பல்வேறு பள்ளிகளையும் கல்வியாளர்களையும் இங்கே ஒருங்கே இணைத்தது விழாவின் சிறப்பாகும். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் காங்கிரசார் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி வெளியாட்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி நிஷா தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்திற்கு பின்னர் மகளிர் காங்கிரசார் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அப்போது சட்டமன்றத்தின் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு நுழைவாயில் கேட் இழுத்து மூடப்பட்டது. அதனையடுத்து அவர்கள் கேட்டின் மீது ஏறி உள்ளே செல்ல முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் மகளிர் காங்கிரசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதலால் சட்டமன்றம் முன் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாகவும் தூக்கி கைது செய்தனர். இதனால் சட்டமன்றம் முன் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நகர பகுதிகளில் ஹெல்மெட் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறந்து அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை. ரேஷன் கடைகள் உடனடியாக திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்றார். மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடு நடந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. மதுபான கொள்கை வெளியிடப்பட்ட தன்மையோடு இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரசார் நடத்தும் போராட்டத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட சிவா, மாணவி விவகாரத்தை அரசியலாக்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். கான்ஸ்டில் 5 பேர் 2020, 2021, 2022 வரைக்குமே அவங்களுக்கு பல பேட்சாக 30%
அதில் எலிஜிபிள் இல்லை. அவங்க டெஸ்ட் எழுதி தான் பாஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஏ வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வழி செஞ்சுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேறு ப்ரொமோஷன் இல்லாததுனால இப்போ வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கு. அதில் அவங்க மன உளைச்சல் இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல் அந்த தேர்வானவங்களுக்கு வேலை கொடுக்காம இருக்காங்க. வந்து சில காரணம் ஃபீல்டு சரியாது. இது வந்து இல்லாத ஒரு படிப்பை படிக்கலன்னு சொல்லிட்டு, அதாவது ஆர்ஆரில் ஒரு கொடுத்துருக்காங்க. 45 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அவங்க ஃபீல்டு சரியாதுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ஆரில் ஒரு கிளாஸை முடிக்கல, அதனால் உங்களை போஸ்டிங் போட முடியாது சொல்லிட்டு தெரியுறாங்க. இது வந்து அதுக்கு சொல்லி எல்லா துறையிலும் சர்வே மட்டும் இல்லாமல் எஜுகேஷனில் வெல்ஃபேரில் எல்லா துறையிலும் சர்வே இல்லாத வேலை முடங்கி போயிருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு முடியுன்னு சொல்லுவாங்க. கேட்ட கோரிக்கை அத்தனை நியாயமான கோரிக்கை, செய்ய வேண்டிய. அதனால் அது எல்லாருக்குமே பரிசோதித்து நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம். தொழில்நுட்ப கல்லூரி விவகாரத்தில் அது வந்து ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டது. இதனால் பாலியல் வன்கொடுமைலாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ்லாம் போராட்டம் கொடுப்பாங்க. நிலைப்பாடு திமுகவோட நிலைப்பாடுனா ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து முதலமைச்சருடன் நெருக்கமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் மௌனம் காக்குறீங்களா? இல்லைன்னா இந்த மதுபான ஆலைக்கெல்லாம் உரிமையாவது இன்றைக்கி விட இன்னொரு குழுவில் வந்து போராட்டம் நடத்தும்போது அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி அவங்க அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி 4 நாள் அவங்க கைது சொல்லலை. அதாவது ஒரு நடவடிக்கைன்றது நடக்கலைன்னா அதை போய் நம்ம கேட்கலாம், போராடலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா கேட்கலாம். என்ன நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, யார் நக்கீச்ச சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது. இல்லைண்ணா இப்போ வந்து வெளியிலேருந்து ஆள் உள்ளெல்லாம் போயிருக்காங்க. ஆமாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க சொல்லுங்கள். இன்னும் டைட் பண்ணுவோம். மத்திய அரசுடைய பல்கலைக்கழகம் அது. இன்னும் அதுக்கு ஒரு எஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. இன்னும் காவல்துறையை வந்து கடுமையாக்கணும். அதை இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். மத்தியில் இருக்கிற அமைச்சகம் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். இதில் நாங்கள் எங்கே ஆளுங்கட்சியாக இருக்கோம்? ஆளுங்கட்சி யார்? அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. காங்கிரஸ் பண்ணுற போராட்டத்தில் நாங்கள் போய் கலந்து நடத்த அவசியம். ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சரும் காங்கிரஸ் அரசியல் இல்லை, அவங்களோட அரசியல் அவங்க பண்ணுறாங்க. எங்க தள்ளின்னு போயிருக்கு இதே மாதிரி நடந்தா டெல்லியில் நடந்தது போல தவறு நடந்து போச்சுன்றது ஒரு அறிஞ்ச விஷயம். தப்பான முறையில் அவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்காக கொடுக்குற அன்றைக்கி தான் கேட்க முடியும். ஏன்னா இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் நிறுத்தி வச்சுருந்ததை. ரெண்டாவது வந்து இந்த மதுபான வந்து வெளிப்படைத்தன்மையாக இல்லை. ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணி இந்தந்த சட்டப்பிரகாரம் இந்த லைசன்ஸ் வாங்க கேட்கல, வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த லைசன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம கேட்கலாம், யார் எப்படி இதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லாத செய்தியை நம்ம பேசிட்டு. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.